தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். ஆ மேகதாது இஷ்யூவ பத்தி தான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா நேத்திக்கு கர்நாடகா கவர்மெண்ட் அவங்களோட பட்ஜெட்ட சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதுல மேகதாதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 500 குரோர்ஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா மேகதாதுவ நாங்க 100% கட்டுவோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல கிட்டத்தட்ட இத ஒரு 3 குழுக்கள் போட்டிருக்காங்க. அந்த 3 குழுக்கள் பிளானிங், அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன், அதே மாதிரி இந்த லீகல் இதெல்லாம் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு பர்மிஷன் ஒண்டி தான் பாக்கி இருக்கு. அந்த பர்மிஷனையும் நம்ம வாங்கிடுவோம். அப்படின்ற மாரி அவங்க ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாவே அத அ சமைச்சிருக்காங்க. அதாவது பட்ஜெட்ல தெரிவிச்சிருக்கிறாங்க. இது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன் வருத்தமா இருந்துச்சு அப்டின்னா, 2000, 3000 வருஷமா காவேரி நீர் அப்டின்றது தமிழகம்க்கு, அதுவும் டெல்டா பகுதியில தஞ்சாவூர் சைட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு உரிமை அது. நம்ம தமிழ்நாட்டின் உரிமை. காவேரின்றது தமிழ்நாட்டின் உரிமை. இதை ஏன் நம்மளோட அரசியல்வாதிகள் அத ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸே குடுக்க மாட்டேன்றாங்க அப்டின்ற மாரி தான் புரிய மாட்டேங்குது. இதே நீங்க கர்நாடகாவ நீங்க எடுத்துக்கோங்களேன். இட் டசன்ட் மேட்டர் வெதர் தே ஆர் அ காங்கிரஸ் பார்ட்டி ஆர் பிஜேபி பார்ட்டி அவங்கலாம் அப்படி அவங்க அத பார்க்கவே இல்ல. அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இது கர்நாடகா மக்களுக்காக, பெங்களூர் மக்களுக்காக, அவங்களுக்கு தண்ணி இல்ல. எங்களோட விவசாயத்துக்கு தண்ணி இல்ல. எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. ஸோ அதனால நாங்க எங்களுக்கு எல்லாத்தையும் நாங்க எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நாங்க குடுப்போம். அப்படின்ற மாரி அவங்களோட தாட் ப்ராசஸ் இருக்கு. பட் நம்மளோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு? இது காவேரி பிரச்சனையா? இது டெல்டா பிரச்சனைப்பா. இத இத பத்தி நம்ம கண்டுக்கலாம் தேவையில்ல. டெல்டா மக்கள் அவங்கவங்க பார்த்துப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையா அந்த ஒரு பார்டர்ல ஒண்டி நமக்கு அதான் ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் அத சால்வ் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாரி தான் மக்கள் தமிழ்நாடு மக்கள் நெனச்சுட்டு இருக்காங்க. அதாவது தஞ்சாவூர் தமிழ்நாடோட நெல் களஞ்சியம்ன்றது நெறைய பேருக்கு தெரியுமா? தெரியாதா? அப்படின்ற மாரி புரிய மாட்டேன்து. நம்மளோட முக்காவாசி நம்மளோட வருமானம் விவசாயத்துலேருந்து தான் இன்னும் வந்துட்டு இருக்கு. நம்ம ஒரு டெவலப்டு ஸ்டேட்டா இருந்தாலுமே, நம்ம விவசாயம் இஸ் 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 அ ஹார்ட் கோர் ஆஃப் தமிழ்நாடு. அத புரிஞ்சுக்காம இங்க இருக்கிறவங்க அத பத்தி எத பத்தியும் கவலைப்பட மாட்டேன்றாங்க மக்கள். அத தவிர இங்க இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் இத எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பாலிடிக்ஸ் விளையாடுறாங்க. அதுதான் ரொம்ப இன்னும் ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா? கர்நாடகால டசன்ட் மேட்டர் வெதர் இட்ஸ் காங்கிரஸ் ஆர் பிஜேபி ஆர் யாரா இருந்தாலும் சரி, அவங்க என்னன்னா, இது எங்களோட உரிமை அப்படின்ற மாரி சொல்றாங்க. தமிழ்நாட்டுலேருந்து மேகதாதுவ பத்தி பேசின உடனே யார் பேசினாங்கன்னா, யாருமே பெருசா பேசல. நாம் தமிழர் ஒண்டி கொஞ்சம் சீமான் ஒண்டி பேசினாரு. அதுவும் அவருக்கு அப்புறம் அவருக்கு பல பிரச்சனைகள் வந்துச்சு. அவரு அங்க போயிட்டாரு. ஆனா தமிழ்நாடுல டிஎம்கே கவர்ன்மெண்ட் தான் ரூலிங் கவர்ன்மெண்ட். அவங்க ஏதாவது ஒரு போராட்டங்கள கையெடுத்தாங்களா? இல்லாட்டினா இதுக்கு எகெயின்ஸ்ட்டா ஏதாவது பண்ணணும்னு பேசினாங்களா? இல்லாட்டா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு சொன்னாங்களா? இதெல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே! அப்படின்னு நினைக்கும்போது, அ ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப நம்ம அனைத்து கட்சி கூட்டமே நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல டிஎம்கே அது யார் தலைமை தாங்குறது? அது டிஎம்கே தலைமை தாங்குனா ஏடிஎம்கே வராது. ஆ அதே மாரி டிஎம்கே தலைமை தாங்குனா பிஜேபி வராது. இப்படிதான் இருக்கும். ஏன்னா இந்த அப்புறம் என்ன ஆகும்? அந்த 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 சம்மிட் ஆ டிஎம்கே டிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருக்கிற விசிக அண்ட் காங்கிரஸ் இருந்துட்டு, அவங்க ஏதோ ஒரு தீர்மானத்த எடுத்துட்டு, அவங்க ஓகே இதுதான் எங்களோட தீர்மானம். சட்டசபையில ஒரு தீர்மானத்த நிறைவேற்றுவாங்க. அந்த அந்த தீர்மானம் என்ன ஆகும்? ஏதாகும்ன்னு பாதி பேருக்கு தெரியாது. ஆனா கேட்டோம்னா டிபேட்ஸ்லாம் பேசுவாங்க. நாங்க தீர்மானத்த ஏத்திட்டோம். எங்க சட்டசபையில சொல்லிட்டோம். நாங்க பிரசிடென்ட்க்கு கொண்டு போறோம் அப்டின்பாங்க. இது அப்படியே தான் இது கிடப்பிலேயே தான் இருக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் என்ன? அப்படின்றத பத்தி யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா, நாம இப்படி ஜாலியா இருக்கிற ஒரு நேரத்துல கர்நாடகா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துட்டு, ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒண்ணு ஒண்ணு முன்னாடி முன்னாடி போயிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க மேகதாதுன்னு சொன்னாங்க. நம்ம போராட்டம் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க இவ்வளோ அலோகேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன நம்ம திருப்பியும் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கணும். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட சட்டசபையில இது பண்ணி தீர்மானத்தை ஏத்தி,
அடுத்தது வந்து பர்மிஷன் கேட்குறாங்க. இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க பட்ஜெட்ல வந்து காசு ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த வாட்டி வந்து எப்படியாவது பர்மிஷன் வாங்கிடுவோம்னு சொல்றாங்க. ஸோ, தே ஆர் மேக்கிங் ஸ்மால் பேபி ஸ்டெப்ஸ். அவங்க அவங்களோட இலக்க நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை மேகதாதுவ வந்து அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னா, நமக்கு வர வேண்டிய தண்ணி என்ன ஆகும்? வராது. கிட்டத்தட்ட 195 டிஎம்சி ஆஃப் வாட்டர். அப்ப டெல்டா மாநிலம் தஞ்சாவூர் என்ன ஆகும்? தஞ்சை சுத்தி இருக்கிற இடம் எல்லாம் என்ன ஆகும்? அங்க இருக்கிற முக்கியமான ஒரு வேலையே வந்து விவசாயம் தான். இன்ஃபாக்ட் வந்து எடப்பாடியாரே வந்து பாதுகாப்பு பட வேண்டிய ஏரியா தஞ்சை மாவட்டம்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து அவர் வந்து விவசாயத்தின் தலைவர்ன்னு வேற அவர வந்து அ போற்றப்பட்டார். அவருக்கே வந்து குடுத்துக்கிட்டாரு. அது வந்து அதிமுக வந்து ஆட்சியில இருக்கும்போது குடுத்துக்கிட்டாங்க. ஓகே தோஸ் ஆர் ஆல் பாலிடிக்ஸ் தட்ஸ் ஃபைன். அ ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ஏடிஎம்கே என்ன பண்றாங்க? சரி ஓகே. டிஎம்கே வந்து ஒரு சைட்ல வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பாலிடிக்ஸ் வந்து விளையாடாம அப்படியே வந்து ஏன்னா வந்து அவங்க டிஎம்கேவோட சாரி காங்கிரஸோட அவங்க வந்து கூட்டணியில இருக்கறனால, இந்த பிரச்சனை வேணாம் 2024 எலக்ஷனுக்காக அப்படின்ற மாரி அவங்க வந்து அதுலேருந்து பின் வாங்கினாலும், ஏடிஎம்கே என்ன பண்றாங்க? ஏடிஎம்கே தானே எதிர்க்கட்சி. தமிழ்நாட்டுல இருக்கிற வந்து மிகப்பெரிய எதிர்க்கட்சி ஏடிஎம்கே தான். ஏன் வந்து அவங்க வந்து எங்க இருக்காங்க இந்த இந்த சண்டையில? எடப்பாடியார் எங்க இருக்கிறாரு? அதுதான் வந்து கேட்க வேண்டியதா இருக்கு. ஏடிஎம்கே எங்க இருக்கு? ஏடிஎம்கேவோட தலைமை எங்க இருக்கு? அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன? ஏன் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கலாமே! ஆ ஆளுங்கட்சிக்கு நெருக்கடிய குடுக்கலாமே! சரி அப்படி விட்டுருங்க. திமுக தான் வந்து என்ன பண்ண அவங்க தானே வந்து இப்போதைக்கு ஆண்டுட்டு இருக்காங்க. சரி ஓகே. காங்கிரஸோட வந்து காங்கிரஸ் சென்ட்ரல்ல போய் பேசி, ந நீங்க வந்து இத வந்து அவங்க வந்து பேக் அவுட் பண்ணல அப்படின்னா, நாங்க வந்து தமிழ்நாடுல வந்து ஒரு கூட்டணி வச்சிருக்க மாட்டோம் அப்படின்ற மாரியாவது வந்து திமுக சொன்னாங்களா? எனக்கு வந்து இது இன்னும் புரியவே மாட்டேங்குது. தமிழ்நாடு, தமிழருக்கான உரிமைய வந்து விட்டுக் குடுக்கறதுல வந்து, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இது புரியல. அது தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கும் வந்து இது வந்து ஒரு கம்ப்ளீட்டா பாலிடிக்ஸா வந்து போயிட்டு இருக்கு. ஆனால், நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கர்நாடகா இஸ் டேக்கிங் ஒரு ஸ்டெப்பா அவங்க எடுத்து முன்னேறி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு காலத்துல வந்து, இல்ல நாங்க பட்ஜெட் போட்டோம், எல்லாம் போட்டோம், பர்மிஷன் வாங்கிட்டோம் அப்படின்னாலும், நீங்க சுப்ரீம் கோர்ட்ட போயிட்டு நீங்க வந்து எத்தன வாட்டி வந்து நீங்க போயிட்டு வந்து தடை வாங்குவீங்க? ஏதோ ஒரு சமயத்துல இல்ல எங்களோட மக்களுக்காக கொடுக்க வேண்டியது ஓகே நீங்க கட்டுங்க போங்க. அதுக்கப்புறம் ஆனா நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ இது வந்து நீங்க வந்து குடுக்கணும் அப்படின்னு முதல்ல ஒப்புதல் குடுப்பாங்க. நீங்க வந்து 195 டிஎம்சி நீங்க வந்து குடுக்கணும்னு ஒப்புதல் குடுப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓகே நாங்க குடுத்துருவோம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இதுவரைக்கும் நமக்கு குடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிப்பாங்க. கட்ட ஆரம்பிச்ச உடனே என்ன சொல்லுவாங்க, இல்லங்க அ எங்களோட மாநிலத்துக்கு வந்து இல்ல, தண்ணீர் இல்ல. எங்களோட மக்களுக்கு வந்து குடிநீர் இல்ல. அதனால வந்து நாங்களால குடுக்க முடியாது. அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லுவாங்க. இல்லையா? தட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்ப நம்மளோட நெல்களஞ்சியம் என்ன ஆகுறது? அது கம்ப்ளீட்டா வந்து என்ன சொல்லுது? அதாவது வந்து அந்த தஞ்சை ஏரியா தஞ்சைய சுத்தி இருக்கிற அந்த நெல்களஞ்சியமே வந்து பொட்டல் காடா ஆயிடுங்க. இதுதான் வந்து நடக்க போகுது. இந்த பொட்டல் காட வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். நாம வந்து இன்னைக்கே, நாளைக்கே நடந்துரும்னு நான் சொல்ல வரல. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கே நடந்துரும்னு சொல்ல வரல. அவங்க வந்து ஒவ்வொரு ஆக்ஷன்ஸா லாஸ்ட் 25 இயர்ஸ், 30 இயர்ஸா மெல்லமா அவங்க ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க கர்நாடகா. நாம வந்து ஒண்ணும் பண்ணல. நாம வந்து ஒண்ணும் பண்ணல. அத வந்து ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் வி ஆர் ஜஸ்ட் பிளேயிங் பாலிடிக்ஸ். அன்னைக்கு ஒரு பேண்ட் ஐட் போட்டு அத ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துடுறாங்க. அப்புறம் வந்து திருப்பியும் திருப்பியும் வந்து அவங்க வந்து இன்னொரு ஸ்டெப் முன்னாடி வராங்க. நம்ம திருப்பியும் ஒரு பேண்டேஜ போடுறோம். அது எவ்வளோ நாள் அந்த பேண்டேஜ போட்டுக்கிட்டே இருக்க முடியும்? அந்த பேண்டேஜ் ஒரு நாள் வந்து கலர போகும்போது அவங்க வந்து கட்ட தான் போறாங்க. நாம இதுக்கு ஒரு ஸ்டெர்ன் ஸ்டெப் எடுக்கணும். அ நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணணும். நிச்சயமா. அது மோடியா இருக்கட்டும், இல்லன்னா காவேரி மேலாண்மையா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஆ தண்ணீர் பாசனமா இருக்கட்டும், இந்திய தண்ணீர் பாசனமா இருக்கட்டும், நம்ம போயி முதல்ல இந்த இந்த ப்ராசஸ வந்து எப்படி கர்நாடகா ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து நிச்சயமா நம்மளோட அ அட்வொகேட் ஜெனரல்ட்ட பேசி, இத வந்து புரோசீட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்க முடியும்? நிச்சயமா எல்லாரும் எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் இல்லன்னு சொல்லல. பட்
அவங்க வந்து ஃபண்ட வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபண்ட வந்து எதுக்கு வந்து அலோகேட் பண்றாங்க, அலோகேட் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு அழுத்தத்த நம்ம வந்து குடுக்கணும். இல்லையா டிஎம்கே கவர்ன்மெண்ட் இன்னைக்கு வந்து நிச்சயமா மக்கள் வந்து இத ஒரு ஸ்டெப்பாவே எடுத்து பண்ணலாம். புரியுதுங்களா? தமிழ்நாடு மக்களுக்காக, தஞ்சையில இருக்கிற மக்களுக்காக நாங்க இந்த மாரி ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ விட்டு வெளிய வந்தாலும் தப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, அது திமுக மேல இருக்கிற அதிருப்திய வந்து ஓரளவுக்காவது சரி செய்யும். சரி மக்களுக்காக நிக்கிறாங்க திமுக அப்படின்னாவது நிக்கும். எதுவுமே இல்லாம இன்னைக்கு வந்து நம்மளோட பிரதமர் வந்து நம்மளோட முதலமைச்சர் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அதுதான் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு ஃபார்முலா 1 ரேசிங்ன்றாங்க. வேற என்னலாமோ வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அலையன்ஸ் காங்கிரஸ்க்கு வந்து 5 சீட்டா, 10 சீட்டான்னு பேசிட்டு இருக்காங்க. விசிகாக்கு 4 சீட்டான்னு பேசிட்டு இருக்காங்க. தவறில்ல. அது ஒரு சைடுல போகட்டும். 2024 எலக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இல்லன்னு சொல்லவே வரல. ஆனால், அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டோ, அத விட ஒரு 10 மடங்கு இம்பார்ட்டன்ட் இந்த விஷயம். இத ஏன் வந்து பேச மறுக்கிறாங்க? தெரியல. இது இ இது இந்த குயஸ்ஷனுக்கு என்னால ஆன்ஸரும் பண்ண முடியல. ஏன்னா, நாங்க இங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்க நெறைய கர்நாடகா பீப்பிள் இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க சப்போர்ட் பண்றோங்க. மேகதாது எங்களோடக்கு தண்ணி வேணும் இல்லையா? எங்களுக்கு தண்ணி இல்லாம எப்படி தமிழ்நாடு குடுக்க முடியும்?" அப்படின்ற மாரி பேசுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் வி ஆல் லிவ் இன் ஒன் கண்ட்ரி இல்லையா? நாம வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் முக்கியமோ, அந்த அளவுக்கு தண்ணி எங்களுக்கும் தானே முக்கியம். அத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? அத புரிஞ்சுக்க மாட்டேங்க நாங்க எதுக்குங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. அதுல ஒரு 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 மனக்கசப்புகள் வந்தது. அப்போ இப்ப 2 ஃபிரெண்ட்ஸ்குள்ளேயே நம்மளால பேசி முடிக்க முடியலன்னா, அப்ப 3வது ஒரு பெர்சன் அது யார் சுப்ரீம் கோர்ட்டா இருக்கலாம், இல்லன்னா வந்து ஆ பிரதமரா இருக்கலாம், யாராவது இல்லாட்டினா வந்து உள்துறை அமைச்சரா இருக்கலாம். யாராவது உள்ள வந்து இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணணுமா இல்லையா? அத சால்வ் பண்ணாத வரைக்கும் நிச்சயமா வந்து இது ஒரு காமெடியா தான் இது வந்து என்ன சொல்றது? ஒரு பொலிட்டிக்கல் டைலமாலயா தான் இருக்க போகுது. ஆனால் டைலமா டைலமாவா இருந்தா பரவால்ல. But they are making a small step every time and they are trying to achieve their goal. ஓகேங்களா? ஸோ அது ஒரு நாள் கோல் அச்சீவ் பண்ணும்போது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரபிள் வரப்போகுது. அந்த ட்ரபிள் வராம இருக்கணும்னா, வி ஹேவ் டூ ஆக்ட் ரைட் நவ், ஃபாஸ்ட் அண்ட் மேக் ஷூர் தட் கர்நாடகா டஸ் நாட் டூ திஸ் திங். வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.